பால் சொம்பு மாதிரி குண்டா கேவலமா இருக்கிற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஒரு கேடா? உன்னை வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. ச்சே, உன்னை எல்லாம் பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. பேருக்கு தான் இது கல்யாணம். உன் கூட சேர்ந்து ஒரு நாள் கூட நான் வாழ மாட்டேன். என் பேர் கல்கி. எங்க அம்மா இருந்தப்போ எனக்கு 7 வயசு. என் அம்மா இறந்த கொஞ்ச நாள்லயே என் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சித்திய கூட்டிட்டு வந்தாரு. ச்சீ, இது உன் வீடா இருக்கலாம், ஆனா என் பெர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது. நான் ரொம்ப அழகா இருப்பேன். அது பொறுக்காத என் சித்தி ஏதாவது காரணம் சொல்லி என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு. இது கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா? சிந்தாம சாப்பிட தெரியாது? 17 வயசு வந்தப்போ என்ன நடந்ததுன்னே தெரியல. என் ஹார்மோன் மாற்றத்தினால நான் அப்படியே குண்டா அசிங்கமா மாறிட்டேன். என் எடை 120 கிலோ ஆயிடுச்சு. என் சித்தி கொடுத்த மருந்து தான் என் ஹார்மோன் சேஞ்சுக்கு காரணம்னு பின்னால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாக்குற எல்லாரும் என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எந்த பையனும் என்ன பார்க்க விரும்ப மாட்டான். நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி சூசைட் கூட பண்ணிக்க ட்ரை பண்ணேன். Yeah, I'm not interested. வணக்கம் மாப்ள. சிட்டியிலேயே ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப அழகா இருக்கான். உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் கல்கி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த அந்த விஷயத்த நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கௌதம் கல்யாணம் ஆன உடனே என் புருஷன் கௌதம் மேல் படிப்புக்காக வேற ஊர் போயிட்டான். Kalki, are you okay? You okay? Kalki? Kalki? ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம்னு நான் டாக்டர் கிட்ட போனா அங்க நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் நடந்தது. நீ தாயாக போற கல்கி. கேடு கட்ட நாயே, இவ்ளோ நாள் உன்னை சோறு போட்டு வளர்த்ததுக்கு ஒரேடியே மானத்தை வாங்கிட்டல. என்ன இதெல்லாம்? நேத்து தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இன்னைக்கு நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்றாங்க. சத்தியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியலப்பா. நான் எப்படி? சார், இது ஹாஸ்பிட்டல். இங்க நின்னு இப்படி கத்திட்டு இருக்காதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் தானே? இவங்க ஏஜுக்கு எங்களுக்கும் அந்த சந்தேகம் வரதான் செஞ்சுது. அதுக்கு தான் ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்றோம். இவங்க பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. இல்ல, இந்த ஊர் மேயரவ பண்ண தப்ப மறைச்சிட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் மேல குறை சொல்றதுல நியாயமே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கௌதம பார்க்கல? இல்லப்பா, நேத்து தான் நான் கௌதம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவர் என்ன தொட்டது கூட இல்ல, அவர் கண்ணெடுத்து கூட என்ன பார்த்ததே இல்ல. அப்புறம் இது எப்படி நடந்தது? தெரியலப்பா. வெக்கம் கட்டவளே, யாரோட சுத்தி இந்த பாவத்தை பண்ண? இவ்வளவு நாளும் நீ குண்டா இருந்ததுனால தான் உனக்கு கல்யாணம் பண்ண முடியல. இப்போ இப்படி ஒரு இடியை என் தலையில இறக்கிட்ட. இந்த விஷயம் கௌதம் வீட்டு ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நான் என்ன சொல்லுவேன்? அப்பா ப்ளீஸ், நான் இந்த தப்பு பண்ணலப்பா. நீ உடனே அபார்ஷன் பண்ணிக்கணும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல தலை எடுத்து நடக்க முடியாது. இவங்க உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனாலதான் இவங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸே இல்லாம நடந்திருக்கு. இப்போ அந்த கரு கலைக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு. மீறி கலைச்சா அவங்க உயிருக்கே ஆபத்து. நஷ்டத்துல இருந்த நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்காரு கௌதமோட அப்பா. ஆனா நீ செஞ்ச இந்த பாவத்தினால திரும்பவும் நடு தெருக்கு வர நிலைமையில இருக்கு.
ராஜசேகர், எனக்கு கல்கியோட பிரெக்னன்சி பத்தி தெரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைய கௌதமோட வாரிசாக்க வேண்டியது என் பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலையும் 2 பேரும் பிரிஞ்சிடாம நான் பாத்துக்கிறேன். அவ குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் அவ வீட்டை விட்டு வெளியே போகாம பாத்துக்கோங்க. மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் எங்க வீட்ல இந்த கர்ப்பத்தை பத்தி யாருக்கும் தெரியாம பாத்துக்கிட்டாங்க. மேல் படிப்புக்காக வெளியூருக்கு போயிருந்த கௌதம் இன்னும் ஒரு 5 மாசம் அங்கேயே இருக்க போறான். அதனால இந்த விஷயம் அவனுக்கு கூட தெரியல. ஆனா எனக்கும் என் அப்பாவுக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, கௌதமோட அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்படி தெரியும்? முறை தவறி பிறக்கிற ஏன் குழந்தைய அவர் ஏன் தன்னோட வாரிசாக்க நினைக்கணும்? என்னோட கர்ப்பம் என் அப்பாவுக்கு ஒரு புரியாத புதிராவே மாறிடுச்சு. ப்ளே. எல்லா கேமராவும் பார்த்தாச்சு. 6 மாசமா யாரும் உள்ளேயும் வரல, கல்கி அம்மா வெளியவும் போகல. நான் எப்பவும் என் கர்ப்பத்தை பத்தியே நினைச்சு என்னை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யாரையும் பார்க்கல, மத்தவங்களும் என்னை பார்க்க வரல. வயத்துல இருக்கிற என் குழந்தை கூடவே பேசிட்டு இருந்தேன். என்னடா எட்டி உதைக்கிற? சீக்கிரம் வெளியே வந்து அம்மாவை பார்க்கணுமா? ம், நான் இது கொஞ்சமும் எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் கௌதம் என்னை பார்க்க வந்தான். அவன் என்னை பார்க்கிற பார்வை என் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் இடியை இறக்கின மாதிரி இருந்துச்சு. அவன் என்னை என்ன பண்ண போறானோன்னு ஒவ்வொரு நொடியும் நான் தவிச்சு போயிட்டேன். நீயா ஹையர் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு 5 மாசத்துக்கு அப்புறம் வரதா தானே அப்பா சொன்னாரு. உனக்கு வெக்கமா இல்ல? திருடம் போலீஸ விசாரிக்கிற மாதிரி நீ என்ன கேக்குறியா? வாங்க வாங்க கௌதம், காலேஜ் முடிச்சு லீவ் விட்டாங்களா? கல்யாணம் ஆகி 4 மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன். இப்படிதான் உங்க மாப்பிளைக்கு வரவேற்பு கொடுப்பீங்களா? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். வேண்டாம். இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என் வீட்டு அப்பாவுக்கு புரியலையே. நான் வேணான்னு சொல்லியும் இந்த எரும மாட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்ப ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தனோட குழந்தைக்கு அவர் என் பேரை வைக்கணும்னு நினைக்கிறாரு. இவளை பார்த்தாலே எனக்கு செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அவ கூட ஒரு நாள் கூட இருக்க முடியாம தான் கல்யாணம் ஆன அன்னைக்கே நான் கிளம்பி போனேன். இந்த வெக்கம் கெட்டவ வேற எவன் குழந்தையோ வயித்துல சுமந்துகிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நிக்கிற பாரு. உன் குழந்தைக்கு எப்படி ஏன் இனிஷியலை கொடுப்பேன்னு நினைக்கிற? கௌதம் பேசினதை கேட்டு எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த வேதனையே மெல்ல மெல்ல கோபமாச்சு. சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பேச்சுக்களை கேட்டு பழகி இருந்தாலும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி அப்படி கேட்கறத என்னால தாங்க முடியல. யாரோ ஏன் குழந்தைய பத்தி வாய்க்கு வந்த மாதிரி பேசினா நான் ஏன் கேட்கணும்? எனக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல. ஏய் மாப்பிள்ள, கல்கிக்கு உடம்பு சரியில்லை, நீங்க பேசுறத பெருசா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள, பிறக்க போற குழந்தை உங்களுக்கு இடைஞ்சலா இருந்தா அந்த குழந்தை பிறந்த உடனேயே நிரந்தரமா கல்கி கிட்ட இருந்து பிரிச்சிடுறேன். பாரு, என் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நினைச்சேன். நான் உன்னை நேசிக்கிற மாதிரியே என் அப்பாவும் என்ன நேசிப்பாருன்னு நம்பினேன். ஆனா அவர் இந்த கௌதமுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. கல்கி, 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 உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை.
அவனால என்னோட இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு நான் ரொம்ப பயந்தேன். இனிமேலும் இந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு அங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவில் இருக்கிற என் அத்தை கிட்ட போயிட்டேன். Lights, camera, action. I'm the main attraction. Post it up to get the reaction. In this life of a social media star, everybody knows who you are. They say I'm goals, yeah, I raise that bar. I'm a beauty guru, I've come so far. வா. தேங்க்ஸ். இங்க பாரு மயூரி, எவ்வளவு நாளைக்கு நடந்தது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்ப நீ? எல்லாத்துக்கும் அழுறதுக்கு நீ என்ன பழைய கல்கியா? அமெரிக்கால நீ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் நியூரோ சர்ஜன் டாக்டர் மயூரி. அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. உனக்காகவும் உன் குழந்தைக்காகவும் நீ பாஸ்ட் கடந்து வந்துதான் ஆகணும் மயூரி. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அத்தை. ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்னோட அந்த குழந்தைய தவிர அதை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்க அந்த குழந்தைய என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறப்பதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது. அதெல்லாம் கூட விடுங்கத. இத்தனை வருஷம் ஆச்சுல, என் வீட்ல இருந்து ஒரு போன் ஆச்சு பண்ணிருப்பாங்களா? என்னாச்சுன்னு விசாரிக்கவாது செஞ்சிருக்காங்களா அத்தை? இல்லையே. ஹலோ. கல்கி, நீ உடனே புறப்பட்டு சென்னைக்கு வா. ரொம்ப அவசரம். நீ நேர்ல வந்ததும் மத்த எல்லாத்தையும் சொல்றேன். என்னாச்சு கல்கி? அப்பா போன்ல என்ன சொன்னாரு? அப்பா ஏதோ அவசரன்னு உடனே இந்தியாவுக்கு வர சொல்றாரு அத்தை. என்னன்னு எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்ல அத்தை. ஏம்மா? இவன் மேல என் பாஸ் பத்தின நிழல் எதுவுமே படக்கூடாது அத்தை. எவ்வளோ நாள் தான் நீ இப்படி பயந்து ஓடிட்டே இருக்க போற கல்கி? 6 வருஷத்துக்கு முன்னாடி உன்னால செய்ய முடியாத வேலைய இப்ப செஞ்சு முடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. காணாம போன உன் குழந்தைய எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஹலோ. கல்கி, உன்னை பிக்கப் பண்ண கௌதம் வருவான். அவனோட சேர்ந்து நீ வீட்டுக்கு வந்துரு. ஹலோ நீ அப்பா. வந்ததும் நான் எல்லாத்தையும் சொல்றேன். அப்பா அப்பா. பா, சென்னையிலேயே இவ்வளோ அழகான ஒரு பொண்ணா? எக்ஸ்கியூஸ் மீ. யாரை என் வாழ்க்கையில இருந்தே மறக்கணும்னு நினைக்கிறேனோ அவன் என் முன்னாடி வந்து நிக்கிறான். இவனை திரும்ப பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா செருப்பால அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் மக ரக்ஷிதா முன்னாடி எந்த டிராமாவும் போட வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்க சென்னைக்கு முத தடவையா வரீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால நான் உங்களை பார்த்ததே இல்லையே. நிஜமாவே இவனுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நீங்க என் கூட வரீங்களா? நான் ட்ராப் பண்றேன். டாக்ஸி ஏய், டாக்ஸி எல்லாம் எதுக்கு? என் கார்ல உங்களை நானே ட்ராப் பண்றேன். ஆமா, இவங்க யாரு? உங்க தங்கச்சியா? ஏய், சென்னையில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌதம் அண்ட் கோன்னு சொன்னா போதும். என் வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணிடுவாங்க. பை த பை, உங்க பேர் என்ன? டிரைவர், வண்டி எடுங்க. ஏய் ப்ளீஸ். கௌதம் வரல. இப்ப வாது சொல்லுங்க, என்னை எதுக்கு அவசர அவசரமா கூப்பிட்டீங்கன்னு? நீயும் கௌதம பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது. இப்ப நீயும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க.
கௌதம் அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கிக்கிறது தான் நல்லது. அம்மா, கௌதம் அப்பாக்கு தான் இதுல விருப்பமே இல்லையே. அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாரு? அதுல 2 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒன்று தான் டிவோர்ஸ்க்கானது, இன்னொன்று கௌதம் அப்பாவுக்காக தான். அடிச்சி, நீ எல்லாம் ஒரு அப்பனா? எப்படி நீங்க இதுல என்ன கையெழுத்து போட சொல்லி கேட்கலாம்? கௌதம் அப்பா தான் இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாருன்னா நீங்க எப்படி அதுக்கு ஒத்துக்கலாம்? எனக்கு இப்பதான் புரியுது, குண்டா இருந்த என்ன எதுக்காக அவங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சாங்கன்னு. கௌதமோட அப்பா எப்படிப்பட்ட நிபந்தனைய வச்சாரு? அந்த பத்திரத்துல அப்படி என்ன எழுதிருந்துச்சு? கர்ப்பமா இருந்த என்ன தான் மகனுக்கு கட்டி வைக்க ஏன் கௌதமோட அப்பா ஒத்துக்கிட்டாரு? உண்மையிலேயே என் கர்ப்பத்துல மறைஞ்சிருக்கிற ரகசியம் என்னங்கிற கேள்விக்கு விட தெரிய இப்போதே பாக்கெட் எஃப்எம்ஐ டவுன்லோட் செய்து கேளுங்கள். மெர்க்குரி பூக்கள்.